இந்த அம்மா பேத்தின்னு கூட பார்க்காம ட்ரம்ம தள்ளி கொள்ள பாக்குறாங்க. அப்போ ஒரு குட்டி மண்பானை வந்து தடுத்துருது. அது ஃபுல்லா தங்கமா இருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்து அவங்களுக்கு ஒண்ணாகலையான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, இங்க பாருமா தங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தங்கத்துல எடுத்துட்டு இங்க இருந்து போமான்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப அவங்க கணவரும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராரு. யாருங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவதான் என் வருங்கால மனைவின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பையனை அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க கணவரும் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் கிட்ட ஏன் தன்னை இருக்கும் போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு நீ ஒண்ணுமே இல்லாதவ, ஆனா ரொம்ப பணக்காரி, எனக்கு சொத்து நிறைய கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போறா. அப்ப அவங்க பொண்ணு வந்துட்டு நம்ம கிட்ட தங்க இருக்கலாமா, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு பணம் இருக்க தும்புற அந்த மாமியார் பயங்கரமா கொடுமைப்படுத்துறா. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றா, இதுக்கு மேல உங்க அம்மா பாத்துக்க முடியாது, உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, இப்ப எங்காவது விட்டுட்டு வந்துடும் சொல்லும் போது நான் ரோட்ல விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க மேல ஒரு ட்ரக்கும் இடிக்கி வருது. அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம படப்படப்பு வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படி டாக்டர் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க மருமக தான் கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே கட்டிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த மாமியாரும் உங்க மருமகளுக்கு நன்றி சொல்றாங்க.